ஹலோ எவ்ரிஒன், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா பிஇஆர் பிடெக் 4 இயர்ஸ் கோர்ஸ். கோர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் +2ல் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் சேமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, ரெண்டுமே வேறு வேறு தான். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கிறது ஏர்கிராஃப்ட், சேட்டலைட், ஸ்பேஸ் கிராஃப்ட் இதை பற்றி படிப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ்னே சொல்லலாம். நார்மல் இன்ஜினியரிங்கில் இப்போ ரோபோஸ் எல்லாம் தான் வேலை செய்து மனுஷங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் கிடையாது. இதில் ஹியூமன் பவர், அதாவது மனுஷங்க தான் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் டிசைன், ஏரோஸ்பேஸ் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், கமர்ஷியல் அவைலேஷன் அண்ட் ஸ்பேஸ் ட்ராவல். லீடிங் ஆர்கனைசேஷன் எந்தெந்த கம்பெனிஸில் மெயினாக ஒர்க் பண்ணலான்னா நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், போயிங், ஏர்பஸ், லோக்கேட் மார்டின், ப்ளூ ஆரிஜின். என்னென்ன ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ஏரோடைனமிஸ்ட், ப்ரொபலேஷன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட், ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் டெஸ்ட் இன்ஜினியர் அண்ட் கண்ட்ரோலர், ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனர், சேட்டலைட் சிஸ்டம் இன்ஜினியர், இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவீங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி ரொம்பவே மாறும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எந்த ஜாப் ரோல் நீங்கள் சூஸ் பண்ணாலும் 1.5 lakhs மந்த்லி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். போக போக நீங்கள் ஒரு ட்ரெயினர், டெவலப்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ்டே கிடையாது. எவ்வளோ சேலரிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. +2 படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.